முன்னாள் முதல்வரும் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவரும் வருங்கால முதல்வருக்கு வாழ்த்துக்களை சொல்லி, விவசாயிகளாகிய நாங்கள் உங்கள் ஆட்சியில் நலன் பெற்றதை வாழ்த்துவதற்கு எனக்கு ஒரு நிமிடம் வேண்டும் என்று உரிமையோடு கேட்டு சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 60 ஆண்டு கால கோரிக்கையாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த விவசாயிகளுக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை கொண்டு வாழ்த்துவதற்கு வாழ்த்துகிறோம். உழவர் சமந்த நீங்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்த காரணத்தால் விவசாய சங்கத்தில் விவசாயிகளுக்கு உழைத்த தலைவரை மறக்காமல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புலவர் பெருந்தலைவர் நாராயணசாமி ஐயா அவர்களுக்கு அவர் வாழ்ந்த ஊரில் வையம்பாளையத்தில் மணிமண்டபத்திற்கு நிதி ஒதுக்கினார்கள். நீங்கள் உங்கள் திருக்கரங்களால் திறப்பு விழா செய்தீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களோடு சட்டமன்ற உறுப்பினராக 91 to 96 வரை உழவர் காவலர் NSP அவர்கள் உங்களோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். உழவர்களாகிய நாங்கள் நிதி திரட்டி நீங்கள் வந்து திறப்பு விழா செய்தால் பெருமை என்று சொன்னபோது ஒரு துளி கூட கருத்துக்கள் மறுகருத்தை சொல்லாமல் திறப்பு விழா செய்தீர்கள். விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செய்தீர்கள். அது மட்டுமல்லாமல் வைகை குண்டாறு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கினீர்கள். அதே போல ஆனைமலை நல்லாறு திட்டத்திற்கு நாங்கள் கோரிக்கை வைத்த போது அதற்கு உடனடியாக பரிசீலனை செய்தீர்கள். இப்படி விவசாயிகளுக்காக நல்ல திட்டங்களை சொல்லியதை நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கு பேராபத்தாக கிராமப்புறங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், ஏதோ 2 பகுன் 4 பகுன் நகை போட்டு விட்டு வீட்டில் இருப்போமானால் உயிருக்கு ஆபத்து வந்து விட்டது என்பதுதான் யதார்த்த உண்மை. நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. காரணம் என்னவென்றால், ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே சொல்லுகிறார், எனக்கு திருட்டு என்பது சுகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாங்கள் ஏதோ ஒரு கட்சியை குறை சொல்லுவதற்கல்ல, அப்பேற்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்த காரணத்தால் எங்களுக்கு ஆபத்து வந்துவிட்டது. 2024 நீங்கள் தான் தமிழகத்தில் முதல்வர், எங்களுக்கு பாதுகாப்பு வரும். அதே போல நான் ஒரே ஒன்றை சொல்லி நிறைவு பெற விரும்புகிறேன், மனுவாக வைத்திருக்கிறேன். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு தண்ணீர் ஏராளமாக வீண் போகிற போது நாங்கள் விவசாயிகள் எல்லாம் சென்று அதிகாரிகள் இடத்தில் கேட்டால் 5 பம்பிங் பண்ணுவதற்கு இந்த திட்டம், ஒரே ஒரு பம்பிங் தான் செய்கிறோம். காரணம், இந்த திட்டத்தை அரசு எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை, நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று பகிரங்கமாக அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். நாங்கள் அவர்களிடத்தில் கேட்டோம், அப்படி என்றால் இந்த திட்டத்தை இதே LND நிர்வாகம் திருப்பூரில் இருக்கிற அனைத்து டையிங்கிக்கு குடிக்கிறது, திருப்பூரில் இருக்கிற அத்தனை குடிநீர் திட்டத்திற்கு குடிக்கிறது, ஏன் இது மட்டும் செயல்படவில்லை என்று கேட்டால் அதிகாரிகள் சொல்லுகிற பதில், அது தொழிலுக்கும் குடிநீருக்கும், ஆனால் இது விவசாயத்திற்கு என்கிறார்கள். எங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகம், நீங்கள் கொண்டு வந்த திட்டத்தை முடக்க நினைக்கிறார்கள். அதற்கு நீங்கள் 2026 முதல்வராக வேண்டும் என்பது எங்கள் பிரதான கோரிக்கை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு LND அதிகாரிகள் பேசுவதெல்லாம் இந்த திட்டத்தையே ஒரு பொருட்டாக கருதவில்லை. விவசாயிகள் இன்றைக்கு ஏராளமாக தண்ணீர் பவானி ஆற்றிலிருந்து போகிற போது, கடலுக்கு செல்கிற போது கொண்டு வந்த திட்டமெல்லாம் பாழாகிறது என்று நாங்கள் பதறிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன பெருசா கேட்கிறோம்? விவசாயிகள் நாங்கள் தண்ணீர் இருந்தால் உற்பத்தி செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தக்காளிக்கு விலை 100 ரூபாய் ஏறிவிட்டது என்றால் எப்படி மக்கள் வாழ்வார்கள் என்று கேட்டார்கள். தக்காளி வீதியில் கொட்டுகிற நிலை இருக்கிறது. உற்பத்தி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆந்திராவில் இருந்து தக்காளியை கொண்டு வந்து தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் கொடுத்தால் 7 கோடி மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா? முடியாது. உற்பத்தி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கு தண்ணீரையும் எங்களுக்கு நீங்கள் முதல்வராக வருகிற போது நிச்சயமாக ரேஷன் கடைகளில் விலை குறைக்கிற போது விவசாயிகள் பொருட்களை வாங்கி மக்களின் நுகர்வோர்களுக்கும் கொடுத்து எங்கள் வாழ்வை காப்பாற்ற வேண்டும். 2026 நீங்கள் நிச்சயமாக தமிழகத்தில் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் 210 என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இல்லை இல்லை, 220 தொகுதிகளில் வெற்றி பெற செய்ய வேண்டும். இல்லை என்றால் பாதுகாப்பு இல்லை என்று கிராமம் முழுவதும் பேசுகிறார்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அடியோன் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.